ஐயா இந்த அம்மா சரிப்பட்டு வராது போலயா. இந்த அம்மா என்ன பண்ண இந்த அளவுக்கு எச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கே. இந்த அம்மாக்கு டெய்லி காலைல எந்திரிச்சு அந்த மெயின் கேட்ல போய் உட்காந்து யார் மேலாச்சும் ஃபேக் அலிகேஷன் வைக்கலன்னா அன்னைக்கு காலைல சோரே இறங்காதுன்னு நினைக்க. அந்த மாதிரி டெய்லி ஒவ்வொருத்தரை சூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பேசிட்டு இருந்துச்சா. இன்னைக்கு காலைல சபரியை சூஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. சபரிக்கான ஆட்டம் உங்களுக்கு தெரியாது. சபரி வந்து இந்த வீட்டுக்கு ஒரு மாதிரிப்பட்ட கேம் போட்டுட்டு இருக்கான். சபரி வந்து ஒரு கன்னிங் பர்சன். அவன் இந்த வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்லாம அவன் என்கிட்டே ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்த விஷயத்த இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா உடைக்க மாட்டேன். கண்டிப்பா நான் வெளியே போய் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சபரி மேல மொட்டையா ஒரு ஃபேக் அலிகேஷனை தூக்கி வைக்காங்க ப்ரோ. இந்த அம்மாக்கு என்னதான் ப்ரோ பிரச்சனை? இந்த அம்மாக்கு என்ன ப்ரோ? இந்த அம்மா மட்டும் தான் கரெக்டா? இந்த அம்மா மட்டும் தான் கரெக்டா கேம் ஆடுறாங்க, மத்த எல்லாரும் தப்பா? இந்த அம்மா மட்டும் தான் ரொம்ப நியாயமா இருக்காங்களா அந்த வீட்டுக்குள்ள? சத்தியமா தெரியல ப்ரோ. இந்த அம்மா ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா நம்ம அமித் அவர்கள் அம்மா அவர்கிட்ட கேமே இல்ல ப்ரோ. அமித் அப்படிங்கிற பர்சன் கிட்ட கேமே இல்ல. அவரோட முழு நேர வேலையை இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? ஒண்ணு நம்ம பார்வை போய் பேம்பர் பண்றது, இல்லன்னா நம்ம சாண்ட்ராக் வந்து சொம்படிக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு விஷயத்த மட்டும்தான் முழு தொழிலா வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்காரு. அதுல அவர் சொம்படிச்சா கூட பரவாயில்ல. அது சொம்படிச்சு அடுத்தால ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்காரு ப்ரோ. திவ்யா கிட்ட கேம் இல்ல, சபரி என்ன கேம் ஆடுறானே தெரியல, அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, கனி இப்படி பண்றாங்க, விக்ரம் அப்படி பண்றாரு, இந்த மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு ப்ரோ. சத்தியமா புரியல. இவர் என்ன கேம் ஆடுறாரு இந்த வீட்டுக்குள்ள? இவருக்கான கேம் என்ன? இவருக்கான கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன? இவர் எப்படி இத்தனை நாட்கள் மேல வந்துட்டு இருக்காரு? இது கேட்ட ஆன்சர் இருக்குமா? ஆன்சரே இருக்காது. ஏன்னா இவர்கிட்ட ஸ்ட்ராட்டஜி கிடையாது, கேம் பிளே கிடையாது, எதுவுமே கிடையாது. இவரே சும்மா உருண்டு தான் வந்துட்டு இருக்காரு. இந்த வகையில இவரு உட்கார்ந்து ஒருத்தரே குறை சொல்லிட்டு இருக்காரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ப்ரோ. எனக்கு என்னமோ சாண்ட்ரா அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ், விஜேஎஸ், மக்கள் எல்லாரும் மேலேயுமே ஃபேக்கா ஒரு அலிகேஷன் வச்சுட்டு தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போவான்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு டெய்லி ஒவ்வொருத்தரை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம அமித் அவர்கள் நம்ம பார்வை போய் பேம்பர் பண்ணிட்டு இருக்காப்ல. பார்வை பேம்பர் பண்றத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அந்த மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு தெரியுமா? பாரு வந்து வீட்டுக்குள்ள காமோ லவ் பண்றா. பாருக்கு வந்து காம மேல ஃபீலிங்ஸ் வந்துட்டு, அந்த ஃபீலிங்ஸ்ல அந்த பொண்ணு வருத்தப்பட்டு இருக்கு. வீட்டுல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணது நினைச்சிட்டு இவர் போய் உட்கார்ந்து பேம்பர் பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணும் இல்ல இந்த வயசுல வர்ற ஃபீலிங்ஸ் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ என்ன தப்பா பண்ணிட்ட, நீ என்ன தப்பாவா நடந்துகிட்ட, நீ அதெல்லாம் யோசிக்கிற. நீ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் உமன், உனக்கு எல்லாமே தெரியும், நீ தனியா வேற வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு எல்லாமே தெரியும், நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. உட்கார்ந்து மோட்டிவேஷன் பண்றாரு. இப்ப மோட்டிவேஷன் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. யாருக்கு கொடுக்குறோம்னு ஒண்ணு இருக்க, யாருக்கு கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், அந்த ஆள் என்னென்ன விஷயங்களை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. மொத்தத்துல அமித் வந்து ஒரு முழு சொம்பா மாறிட்டாரு. முழு சொம்பா மாறி வீட்டுக்குள்ள நல்ல சொம்பு தூக்கிட்டு ஒரு மாதிரி அண்டா அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தரலாம். சோ வீடியோக்குள்ள பாருங்க. முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல காலங்காலத்துல முதல் ப்ரோமோ பார்த்திருப்பீங்கல்ல. வீட்டுக்குள்ள நம்ம சாண்ட்ராவுக்கு வந்து திவ்யா வந்து பாருக்கான ஆட்டத்தை எடுத்திருக்கா. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே என்னதான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே கேங்கா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அமித் உங்களுக்குமே கண்டிப்பா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க நான் 2 பேரும் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆக போறோம். ஏன்னா இப்ப நீங்க வந்து என்ன வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்களா, எனக்கு வந்து ஆறுதலா இருக்கீங்களா, அதனால வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே உங்களை ஆப்போசிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அக்கா இந்த கேம் ஒரு மாதிரி அவங்களுக்கு நேரா திருப்பிக்கிறாங்க. அதாவது அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, சாண்ட்ரா கூட சேர்ற எல்லாரையுமே வீட்டுக்குள்ள உள்ளவங்களாம் ஒதுக்குவாங்களாம், வீட்டுக்குள்ள உள்ளவங்களாம் ஆப்போசிட் பண்ணி பேசுவாங்களாம். அப்படி பேசி தான் விஜே பாரு ஆப்போசிட் பண்ண வச்சுட்டாங்களாம். அதனாலதான் விஜே பாரு வந்து இப்ப சாண்ட்ரா கூட பேசுறது இல்லையா. இப்படி அக்கா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. இந்த பிம்பம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. இது சரியான புழுகு முட்டை ப்ரோ. என்னத்தையா சும்மா அழுதுகிட்டு இருக்கு உட்கார்ந்து, அதுவே ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பாரு சாண்ட்ரா கிட்ட பேசாம போனதுக்கான காரணம் நம்ம சாண்ட்ராவோட பிஹேவியர் தான். ஏன்னா முந்தானத்து நினைக்கிறேன், முந்தானத்தா நேத்து தான் நினைக்கிறேன். நேத்து வந்து வினோத் வந்து கனியை கூட்டு போயிட்டு கனிக்கான பிரச்சனை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிருப்பார்ல. அதுக்கு முன்னாடி காமு மாமா கனிக்கான பிரச்சனை எடுத்து சொல்லிருப்பாங்க. கனி வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வந்து அவங்க மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அவங்க பேச ட்ரை பண்ணாங்களா, அப்பவும் நீங்க பேசலையா, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு காமு மாமா கனிக்கான டாபிக் எடுத்துருப்பாப்ல. அப்போ பாரு வந்த இடத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இங்க பாரு உனக்கான பிரச்சனை எல்லாமே உனக்கு தான் தெரியும், நீ எப்படி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க, என்ன மாதிரி ஃபேஸ் பண்ண போற, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு மட்டும் தான் தெரியும். பட் வெளியே இருந்து பாக்குற எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ பிரச்சனை போகுது, அதை நீ முடிக்க மாட்டேங்க, அந்த பிரச்சனை வளர்ந்துட்டே போகுது, உனக்கு முடிக்கணும்னு தோணுதா இல்ல முடிக்காம அப்படியே விடணும்னு தோணுதா என்னன்னு தெரியல, ஆனா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, உனக்கு மட்டும் தான் எல்லாமே தெரியும், நீ பார்த்து பண்ணு, அது உனக்கே புரியும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம விஜே பாரு நம்ம சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. எப்பவுமே உங்களுக்கே தெரியுமே அக்கா ஜாக்கி தான் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த வகையில டக்குன்னு நம்ம சாண்ட்ரா ஒரு மாதிரி ரியாக்ட் ஆயிட்டு நம்ம விஜே பாருக்கு ஆப்போசிட்ல பேசியிருப்பாங்க.
அது எனக்கு தெரியும், நீ இப்படி சொல்லாத, உன்ன மாதிரி நான் கேம் ஆட மாட்டேன், இது வந்து நீ 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 வந்து யோசிச்சு பேசுறதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லாத, அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி நீ பண்ணுவியா இருக்கும், அந்த மாதிரி நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாருக்கு ஆப்போசிட்ல பேசியிருப்பாங்க. அப்ப டக்குன்னு அந்த இடத்துல பாருக்கான மூஞ்சி செத்துருக்கும். பாரு உடனே என்னம்மா நீ எனக்கு ஆப்போசிட்ல திரும்புற, சரி ஓகே நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு பாரு வந்து நம்ம சாண்ட்ரா கிட்ட பேசாம அப்படியே நடந்து உள்ள போயிருப்பாங்க. உள்ள போயிட்டு நின்றுட்டு வினோத் கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவ சரியில்லை, அவகிட்ட ஏதாவது பேசினா அவன் நமக்கு ஆப்போசிட்ல திரும்புறான்னு சொல்லி நம்ம பாரு உள்ள பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பாரு வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட் கொடுக்கல. முக்கியமா பாரு சாண்ட்ராக்கு சப்போர்ட் கொடுக்காம இருக்க காரணம் நம்ம காமு மாமா தான். ஏன்னா சாண்ட்ராக்கான கேம் காமு மாமா கண்டுபிடிச்சாப்ல. சோ காமு மாமா ஒரு நாள் நைட்டு ஓப்பனா சொல்லிட்டாப்ல, அவங்க உட்காந்து டிராமா போட்டுட்டு இருக்காங்க, வேணுக்கான கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க, நம்மளாம் ஏதோ அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி அவங்க ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க, அந்த டிராமாக்குள்ள போயிட்டு நீ சும்மா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு காமு மாமா பார்வதி கிட்ட சொல்லிப்பாப்ல. அதுக்கப்புறம் தான் பாரு வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட் கொடுக்கல. ஆனா சாண்ட்ரா இதை எப்படி மாத்துறாங்கன்னா, பாரு வந்து சாண்ட்ராக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அது வீட்டுக்குள்ள உள்ள யாருக்குமே பிடிக்கலையா. அதனால வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சேர்ந்து பாரு கிட்ட பேசி, பாரு இப்ப வந்து பாரு கிட்ட போய் பேசி, பாரு நீ வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட் கொடுக்க கூடாது, சாண்ட்ரா கிட்ட போய் உட்கார்ந்து பேசாதன்னு சொல்லிட்டாங்களா. அதனாலதான் பாரு வந்து இப்ப சாண்ட்ரா கிட்ட பேசுறது இல்லையா. இப்படி சாண்ட்ராவே ஒரு கதை கிரியேட் பண்றாங்க ப்ரோ. பேசாம சாண்ட்ரா நீங்க நல்லா கதை எழுதுறீங்க, ஏதோ படக்கதை எழுத வேண்டியதானே, ஏதோ படக்கதை எழுதி நீங்களே நடிக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பரா படக்கதை எழுதுறீங்க, நீங்களே ஒரு தப்பு பண்றீங்க, அந்த தப்பை மறைக்கிறதுக்கு நீங்க ஒரு டிராமா போடுறீங்கன்னா வீட்டுக்குள்ள வாண்டடா டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்குது நீங்க. அப்படி டிராமா கிரியேட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே என்ன ஆப்போசிட் பண்றாங்க, எல்லாருமே எனக்கு எதிரா பேசிட்டு இருக்காங்க, எனக்கு எதிரா செயல்படுறாங்கன்னா இது என்ன மாதிரி, இதுனே எனக்கு சத்தியமா புரியல ப்ரோ. இதுல இவங்களே சொல்லிக்கிறாங்க நான் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர், ஏன்னா எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா என்னதான் குத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. இந்த சீசன் 7 ஸ்ட்ராட்டஜி தான். அது அப்படியே போட்டு அவங்களே ஒரு வாண்டட் ஒரு முக்கில போய் உட்காந்து அவங்க வந்து அவங்கள ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் வேணும், அதை வச்சு டிராமா கிரியேட் பண்ணும். ஜெயில தூக்கி போட்டா ஜெயில போய் உட்காந்து டிராமா போடலாம், அழலாம், உருளலாம், வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் தப்பா பேசலாம். அந்த ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்தை இந்த அம்மாவே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த அம்மாவே உட்காந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இதுல அமித் வர உட்காந்து ஃபுல் சிங்கியா மாறிட்டாரு ப்ரோ, ஃபுல் சிங்கி. ஆமா அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாமே தப்பா தான் இருக்காங்க, சபரிக்கான ஆட்டம் அப்படித்தான் இருக்கு, சபரி என்ன ஆட்டம் ஆடுறானே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல சபரியை பத்தி நம்ம சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, சபரி மோசம், அவன் ஒரு கன்னிங் பர்சன், என்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு நாள் பேசணும், அது ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்றாங்க. என்ன விஷயம்னா, இந்த பிரஸ்ட் மேட்டர் இருக்குல்ல, நம்ம சபரி வந்து ஒரு பிரஸ்ட் மேட்டர் எடுத்து போட்டு பேசிட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம்ல ஏதோ சபரி வந்து சாண்ட்ரா பத்தி ஏதோ சொல்லிட்டாராம், அந்த வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தையா, அந்த வார்த்தையை இந்த வீட்டுக்குள்ள அவங்களால சொல்ல முடியாதான், கண்டிப்பா ஒரு நாள் வெளியே போய் சொல்லுவாங்களாம், அது ரொம்ப தப்பான வார்த்தை, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான், அவனுக்கான கேம் உங்களுக்கு யாருக்குமே புரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபேக்கா ஒரு அலிகேஷனை தூக்கி சபரி மேல வச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த அம்மா இப்ப என்ன ட்ரை பண்றாங்க, இந்த அம்மாவுக்கு இவங்க மட்டும் தான் கரெக்ட், இவங்க புருஷன் மட்டும் தான் கரெக்டா, மத்தபடி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே தப்பா. இப்போதைக்கு அமித் சொம்பு அடிக்கிறதுனால அமித் அப்படின்னு இருக்காங்க. இதே வாய் தான் வீட்டுக்குள்ள வந்த 2வது வாரம் அமித்தை தப்பா பேசிச்சு. இதே வாய் தான், யாரு சாண்ட்ரா வாய் தான் அமித்தை தப்பா பேசிச்சு. அமித் ஒன்னத்துக்கு ஆக மாட்டாரு, மிச்சர் சாப்பிட்டு அந்த கூட்டத்து கூட சேர்ந்துட்டாரு, அவர் அவ்வளவுதான், அந்த கூட்டத்துக்கு அப்படியே சிங்கி அடிக்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு இதே வாய் தான் அமித்தை தப்பா பேசிச்சு. இப்ப இதே வாய் தான் அமித் எனக்காண்டி பேசுங்க அமித் 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 அப்படிங்குது. அப்ப யோசித்து பாருங்க இதோட டிராமா எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. சோ நேத்து ஒருத்திக்கு சப்போர்ட் பண்ண பாரு ஓகே, இப்போ பாரு சப்போர்ட் பண்ண பாரு வந்து அந்த கேங் கூட சேர்ந்ததா அர்த்தமா? என்னங்க உங்களுக்கான கேமு இதுல நம்ம அமித் வர இந்த பக்கம் போயிட்டு பாருக்கு சொம்பு வேற. ஐயோ பாரு நீ எதுவும் யோசிக்காத பாரு, உன் ஃபேமிலியில எல்லாம் புரிஞ்சுப்பாங்க, என்ன வந்து கேட்பாங்க ஏமா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீ சொல்லு பாரு, எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்னும் இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அமித் வந்து அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவங்க வெறுமனைக்கு லவ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டாரு. அவங்க ஃபீலிங்ஸே தாண்டி ஒரு எல்லையை தாண்டி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அமித்துக்கு தெரியாது. அது அவர் தெரியாம உட்கார்ந்து அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. உங்க ஃபேமிலிக்குள்ள நீ பேசு, நீ ஒரு இண்டிபெண்டன்ட் உமன், நீ தனியா வாழ்ந்துட்டு இருக்க, தனியா வீடு வச்சிருக்க, தனியா கார் வச்சிருக்க, தனியா சம்பாதிக்கிற, அதெல்லாம் யோசிக்காத, அது எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுக்குறாப்ல. அக்காவும் அந்த விஷயத்துல பயங்கர மோட்டிவேட். இருந்தாலும் என் குடும்பம் பெரிய குடும்பம், ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி வேற, அதான் யோசிச்சேன்னு சொல்றாங்க. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியாங்க, சரிங்க 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 சரிங்க. நேத்து காஃபி கொடுக்கும் போது காஃபிக்கு பதிலா வேற ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. கூட கொஞ்சம் இலைத்தலைகள்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அப்படியே நைட்டு பார்த்தா நாய் குலைக்கிற லெவலுக்கு எங்கேயோ ஒதுங்குறாங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என் காடி போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன், வாயை கிண்டாதக்கா, என் வாயை போட்டு கிண்டாதக்கா, பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா. மொத்தத்துல அமித் ஒரு முழு சொம்பா மாறிட்டார். அவருக்கு அவார்டு கொடுக்கறதா இருந்தீங்கன்னா இந்த சீசன் 9ஓட பெஸ்ட் சொம்பு அவார்டு கொடுங்க, கரெக்டா இருக்கும். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டு அடுத்த